வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு அரை முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவு முளைக்கட்டிய பட்டாணி, அதுக்கப்புறமா தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இவ்வளோ தாங்க இதுக்கு இன்க்ரீடியன்ஸ். சால்ட்டு. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3 போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, இப்போ இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த முட்டைக்கோஸை இதில் சேர்த்துருங்க. முட்டைக்கோஸும் பட்டாணி ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த முட்டைக்கோஸை இதில் அப்படியே சேர்த்துடணும். பட்டாணியும் இதில் சேர்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் இந்த பட்டாணியை சேர்க்கணும். இப்போ இதில் உப்பு, அடுத்தது உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில். ஸோ நான் இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை வந்து அந்த முட்டைக்கோஸ் வேகிற அளவுக்கு தான். ஏன்னா நம்ம பட்டாணி வந்து ஏற்கனவே அது வெந்தது. நான் ஒரு அரை வேக்காடை எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி. இப்போ வந்து இதில் வந்து முட்டைக்கோஸ் மட்டும்தான் வேகணும். ஸோ அது வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு அதை சமைக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. காய் எல்லாமே நல்லா உங்களுக்கு தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இந்த முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கொத்தமல்லியும் தேங்காயும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.